ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவர் சேனல். வெல்கம் டு தமிழ் மான்வா. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பாக்ஸர்னு சொல்லிட்டு புது மான்வா தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வைரலிட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மான்வாவும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வீட்டில் உட்காந்துருப்பான் சோகமா. அப்பன்ட்டு ஒரு க்ளவுஸ் மாட்டிட்டு போவான் அந்த வழியா. அவன் இவனை பார்த்து ஏன்டா அப்படி வாழ்க்கையே எடுத்த மாதிரி உட்காந்துருக்க, ஏன்னா உலகமும் உனக்கு அகேன்ஸ்டாக இருக்கு, இந்த வயசுலேயே இப்படி உட்காந்துட்டுனா நீ பார்க்க வேண்டியது எத்தனை இருக்கு. ஸோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தம்பி. ஆனா அப்படி உட்காந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது தம்பி உனக்கு. அங்க பாத்தியா நட்சத்திரம்லாம் எப்படி ஜொலிக்குது. அந்த மாரி நட்சத்திரம் மாரி ஜொலிக்கிற வழிய பாரு தம்பி. அதுக்கு முன்னாடி எனக்கு இருட்டு மாரி தெரியாத. அவன நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் மாரி ஜொலிக்கணும் ஓகேவா? அப்படி சொல்லிட்டு அங்கருந்து அவன் கிளம்பிருவான். இப்போ சில வருஷங்கள் கழிச்சு தான் காட்டுவாங்க. ஒரு பாக்ஸிங் ஜிம்ல அந்த ஜிம் ட்ரெய்னர் வந்துட்டு கேன்னு ஒருத்தர் கூட பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த ஜிம்ல பாக்ஸிங் பண்றவங்கள பார்ப்பாங்க. "ஏய் அங்க பாரு அது கே யாருன்னு தெரியும்ல? அவர் ட்ரெய்னிங் குடுத்த 5 பேருமே வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டாங்க. அவர் இருக்கப்போ நம்ம ஜிம் எதுக்காக தெரியுமா? நம்மத்துல ஒருத்தர செலக்ட் பண்ணி ட்ரெய்னிங் எடுத்து தர போறார்றா. ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணு" அப்படி சொல்லிட்டுருப்பாங்க எல்லாருமே. அப்போ ஜிம் கோச்சுன்ட்டு கேய பார்த்து சொல்லுவான். "சார் நான் சொன்னேன்ல சார் பையன், அது இந்த பையன் தான் சார்" சொல்லி காட்டுவாங்க. அந்த பையன் பேர் ரியூ. அவன் இன்னொரு பாக்ஸர் கூட ஸ்பேர் மேட்ச் போட்டுட்டு அந்த ஸ்பாரிங் மேட்ச் பார்க்கவே போரிங்கா இருக்கும். ஏன்னா அவன் சிங்கிள் ஹேண்டடா அவன ஜெயிச்சுட்டுருப்பான். இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அப்ப சொல்லுவான். "இந்த ஜிம்ல யார் சிறந்த ஃபைட்டரு?" அப்படி சொல்லி கேட்பானா, அது ஜிம் ட்ரெய்னர் சொல்லுவான். "ஸ்டீல்னு ஒருத்தன் இருக்கான் சார்" அப்படி சொல்லுவானா, அவன் கூட இவன் மோதவே சொல்லுவான். "சார் ஸ்டீல் ஹெவி வெயிட் சார், இவன் லைட் வெயிட்டு. 2 பேரும் வெயிட் கேட்டகரி டிஃப்ரெண்ட் ஆச்சே சார்" சொல்லுவானா, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்டீல வந்து உங்கள மோத சொல்லுவானா, எல்லாம் போய் ஸ்டீல கூட்டிட்டு வருவாங்க. அப்ப ஸ்டீல் பார்ப்பான். அது ஆச்சே. இவர் மூலியமா நான் சரியான பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டா இவருக்கு நான் ட்ரெய்னிங்காக செலக்ட் ஆயிடுவேன். அப்ப ஜிம் ட்ரெய்னர் வந்து சொல்லுவான். "டேய் அங்க பாரு அவன் சின்ன பையன், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. கொஞ்சம் ஜென்டிலா அவன் கூட மேட்ச் ஆடு. ரியல் மேட்ச்மே ஆடிடாதடா." இந்த ஸ்டீல் அவனை பார்த்து வச்சுக்கோங்க, பார்க்கறக்கு மைக் டைசன் டேட்டூலாம் அடிச்சிருப்பான் ஃபேஸ்ல. அப்ப ஸ்டீல் போய் ரியூட்ட சொல்லுவான். "டேய் நான் மெதுவா தான் அடிப்பேன், பயப்படாத" சொல்லுவானா, ரியூ அதுக்கு நக்கல் அடிப்பான். "முடிஞ்சா நீ வேகமா அடிச்சுக்கோ, இல்லைனா நீ அடிக்கவே முடியாதுடா" சொல்லிட்டு அவன் தலைய கீழ டவுன் பண்ணுவான். அதாவது அவன் டிஃபெண்டே பண்ணாம நிப்பான் அவன் ஹெட்டுக்கு. இத பார்த்துட்டு எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. என்ன இவன் ஸ்டீலயே வம்பிழுக்குறான் போல தெரியுதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கையில மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டோனே ரியூ மூவ்மெண்ட்லாம் பயங்கரமா இருக்கும். ஸ்டீல்னால அவன அடிக்கவே முடியாது. அவன் ஃப்ளெக்சிபிலிட்டி உச்சக்கட்டத்துல இருக்கும். கிரவுண்ட்ல இருப்பான். அப்பதான் டக்குனு சைட்ல போயிருவான். அவனோட டார்ஜிங்கோட ஃப்ளெக்சிபிலிட்டி அன்மேட்சபிளா இருக்கும். ஸ்டீலால அவன அடிக்கவே முடியாது. கடைசியா ரியூ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாப் பண்ணலான்னு பார்ப்பான். ஸ்டீலுக்கு தெரிஞ்சிரும். ஸ்ட்ரெயிட் ஜாப் தான் பண்ண போறான். அவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான் பஞ்சஸ்ன்னு நினைச்சிட்டுருப்பான். கடைசியில பார்த்தா ஸ்டீல் எதிர்பார்க்காத மாரி அப்பர் கட் பண்ணிருவான். அந்த ஜிம் ட்ரெய்னர் பாஸ் ஆயிட்டுருப்பான். நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ பார்க்கும்போதே தெரியும். அவனுக்குன்னு தனி ரிதமே வச்சிருந்தான். மத்த பாக்ஸர்ஸ்லாம் ஒரு சர்டன் ரூல்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவனுக்கு ரூல்ஸே கிடையாது. அன்ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸிங் ஸ்டைல். இவன் ரிதம் பிளஸ் இவன் ஃப்ளெக்சிபிலிட்டி இது 2ம் சேர்ந்தா இவன் சரியான பாக்ஸிங் ஜீனியஸா வருவான் அப்படின்ட்டு இருப்பான். அதே மாரி இங்கேயும் ஆயிக்கும். ஸ்டீல் அவன போட்டு லெஃப்ட் ரைட்ன்னு ட்ரை பண்ணியிருப்பான் பஞ்சுக்கு. அவன் ஈஸியா டாட்ஜ் பண்ணி டான்ஸ் ஆயிட்டு இருப்பான். என்னதான் ரியூ நல்ல டேலண்டா இருந்தாலும் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. ஸ்டீலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால அவன் கரெக்ட்டா கார்னர் பண்ணிட்டு கார்னர் பண்ணா முடிஞ்சு போச்சு. என்ன ஃப்ளெக்சிபிளா ஒரு பாக்ஸர் இருந்தாலும் அந்த கேப்குள்ள தான் இருக்க முடியும். ஸோ கார்னர்ல வச்சு அவன நாக் அவுட் பண்ணிருவான் ஸ்டீலு. அப்ப அந்த ட்ரெய்னர் போய் கத்துவான். "ஏன்டா ஜென்டிலா தான்டா பண்ண சொன்னேன். ஏன்டா நீ சைடு பண்ணா?" ஸ்டீல் நெனச்சு பார்ப்பான். இது மட்டும் உண்மையான ஃபைட்டா இருந்துச்சுன்னா ரிசல்ட் வேறயா கூட இருக்கலாம். யோசிச்சு பார்ப்பான். அவனுக்கு ட்ரெய்னிங் பண்ணலாம். இவனுக்குள்ள சாம்பியன் ஆகறதுக்கு வெறி இருக்கான்னு பார்ப்பான். அந்த ரிவ்யூ போய் உண்மையாலுமே காட் கிஃப்டட் பாடியோட பிறந்துக்கிறான். அவனோட ஃப்ளெக்சிபிலிட்டி, செகண்ட் அட்டாக் சேஞ்சிங் பண்ற மெத்தடு. ஏன்னா பேசிக்கா ஒரு பாக்ஸரால ஜாப் அப்படின்னா ஜாப் மட்டும் தான் பண்ண முடியும். டக்குன்னு அதை அப்பர் கட்டா மாத்த முடியாது. இந்த பையனா டைரக்ஷன் பிளஸ் மூவ்மெண்ட்டையும் சேர்த்து மாத்த முடியுது. ஆனா சில மூவ்மெண்ட்ல சப்ப தான் உனக்கு சும்மா ஃபேன்சி மூவ் தான். அதான் ஃபேன்ஸ் அதை நம்பி என்ஜாய் பண்ணுவாங்க. இவனுக்கு வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு எல்லா தகுதி இருக்கு. ஆனா அது மட்டும் போதுமா ஒரு பாக்ஸருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். பக்கத்துல யாரோ 4 பேர் கத்துற சவுண்ட் கேட்கும். என்னன்னு சொல்லி திரும்பி பார்ப்பானா, அந்த சைடு 4, 5 பசங்க சேர்ந்து ஒரு பையன அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இத கோச் பார்த்துட்டு இருப்பான். அதுல ஒரு பையன எல்லாம் ஓரம் கட்டி அடிப்பாங்களா, அந்த பையன பார்க்கறதுக்கே ஒரு டெவில் மாரி இருக்கும். மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காது. ஒரு வாழ்க்கையே வெறுத்தவன் எப்படி இருப்பானோ அந்த மாரி மூஞ்சி வச்சிருப்பான். பார்த்துட்டு இருப்பான். அவன் பஞ்ச் வாங்குற வரையும் அசையாம அப்படியே பஞ்ச் வாங்கிட்டு, பஞ்ச் வாங்கின பிறகும் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம இருப்பான். பார்த்து ஷாக் ஆயிடுவான். "ஏய் நீ அங்கேயே இரு, நான் தான் கீழ வரேன்" சொல்லி இவன் கீழ போவான் கேன்ட்டு அந்த புலிஸ்ட்டேருந்து இவன காப்பாத்தி, "டேய் உன் பேர் என்னடான்னு?" கேட்பானா, இவன் பேர் யூன்னு சொல்லுவான். "சரி யூ, நான் கேட்கறது மட்டும் கரெக்ட்டா பதில் சொல்லு. எதுக்கு வேணும்க்குன்னு அவன்ட்ட அடி வாங்குன? நீ நெனச்சா ஈஸியா டாட்ஜ் ஆயிக்கலாமே" சொல்லி கேட்பானா, அதுக்கு யூ சொல்லுவான், "நான் டாட்ஜ் ஆகி என்ன பண்ண போறேன்? திரும்பவும் என்னை அடிக்க தான் போறான். என்னை அடிக்காம அங்கேருந்து போகவும் மாட்டான். அதுக்கு தான்" அப்படி சொல்லுவானா, பார்ப்பான். என் திங்கிங் மட்டும் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஸ்டேட்ல ஒரு பாக்ஸரா கூட ஒரு பஞ்ச் கூட ஃபேஸ்ல பண்ண முடியாது. சரி என் தியரிய வந்து பிராக்டிகலா பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி நினைப்பான். யூ வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்பான். போயிட்டு டக்குனு அவன அட்டாக் பண்ண போயிருவான். பேசிக்கா ஒரு பாக்ஸர் கிளவுஸ் இல்லாம ஒருத்தன ஃபேஸ்ல அடிச்சானா, அது இன்ஸ்டன்ட் நாக் அவுட். சம்டைம் அது மர்டர்ல கூட முடியும்.
ஆனால் மிஸ்டேக்கே செக் பண்ணியே தீனும் சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண போயிருப்பான். இவன் ஈஸியாக டாஜ் ஆயிடுவான். அது சொல்லுவான், நினச்சேன்டா தம்பி பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கும் காசு இருக்கான்னு கேட்பானா, அதுக்கு சொல்லுவான், மற்றவனை போட்டு அடிக்கல என்ன ஃபன் இருக்குன்னு சொல்லி கேட்பானா, அது சொல்லுவான், ஒருத்தன் நடிக்கிறதாண்டா ஃபன்னு, ஹியூமன் நேச்சுரலி ஒருத்தன் நடிச்சு ஒருத்தன் மேலே வரதான் இருக்கு, நீயும் மனுஷன் தானே, நீ ட்ரை பண்ணி பாரு உன்னால அவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு. ஏன்னா பார்த்துருப்பான், ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்திருப்பான். ஸோ லைட்டாக மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இல்லை பாக்ஸிங்கோட பேசிக் 1-2 பஞ்சஸ் மட்டும் அவனுக்கு சொல்லி தருவான். அதை பார்த்துட்டல, உனக்கு 1 மாதம் டைம் தராது, ப்ராக்டிஸ் பண்ணி என்கிட்ட வந்து காட்டு சீனாக எடுத்துதான் சொல்லுவானா. எதுவுமே பேச மாட்டான், அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஸ்கூலில் தான் கட்டுவாங்க. ஸ்கூல் இன்னொரு பையன் கட்டுவாங்க ஜெயின்னு. இவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, வீட்டில் பேக்கெட் பண்ணி வாங்கி வந்து அதே ஸ்கூலில் புள்ளிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் இவன் தருவான். வந்து என்ன பண்ணுவான்னா, ஜெய்ஸோட பையன் மேலே உட்காந்துருவான் முட்டி போட வச்சு. ஏன்னா அந்த புல்லிங் கேங்கோட ஹெட்டே ரியூ தான். அப்போ ஜெய் மாஸ்க்னு வச்சுக்கோ, அந்த உலகில் 2 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் ஸ்ட்ராங்கஸ்ட், அதுக்கும் வீக்கஸ்ட். ஆக்சுவலி வீக்கஸ்ட் சொல்லிட்டு யூவையும் ஜெய்யும் தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ லஞ்ச் டைம் வந்துடும். லஞ்ச் டைம் அப்போ உள்ள சாப்பிட போவாங்க. அப்போ ஜெய்யை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதில் 4-5 பசங்க சேர்ந்து ஜெய் ஃபுட்டில் வந்து புழு போடுறது எச்சு துப்புன்னு போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பையன் லாலிபாப் சாப்பிட்டுருப்பான், அதை தூக்கி உள்ளே போட்டுருவான். இதோட டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டாச்சு சாப்பிட்றா சொல்லி பார்ப்போன்னா, ஜெய் வந்து நோ சொல்லவே தோணாது. ஏன்னா அவங்க ஆப்போசிட்டில் ரியூ முறைச்சிட்டு இருப்பான். கையில் கட்டினா அப்போ பாத்ரூம்கிட்ட தான் கட்டுவாங்க. போய் வாந்தி எடுத்துட்டு இருப்பான் யாருக்கும் தெரியாமல். பாவம் அதை சாப்பிட்டான் போல் தெரியுது. இப்போ ஈவினிங் தான் கட்டுவாங்க. ஈவினிங் என்ன பார்த்துக்கிட்டா யூவும் ஜெய்யும் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்டா நீ விளையாட போலியா? ஸோ யூவை ஜெய் கேட்பான். அதுக்கு வந்துட்டு எனக்கு இந்த கேம் பார்க்கவே போரிங்காக இருக்கு. நீ போல? ஸோ இவன் பார்த்து கேட்பான். அதுக்கு இவன் சொல்லுவான், எனக்கு கேம்லேயே சேர்த்துக்க மாட்டேறாங்க, சரி என்கிட்ட புதுசாக ஒரு கேம் வாங்கிக்கிற வீடியோ கேமு, நீ ஃப்ரீயாக இருக்கியா ஈவினிங்னா வீட்டில் வந்து விளையாடுறியா சொல்லி கேட்பான். ஆனால் மைண்ட் ஃபுல்லாக அந்த கோச் சொன்னதான் ஞாபகம். நீ மனுஷன் தானே சொல்லி கேட்டுருப்பானா. யோசிச்சு பார்ப்பானா, உண்மையான மனுஷன் தானா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கவே வியர்டாக இருப்பான்ல, ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே இருக்கு. ஆனாலே எல்லாம் டெவில் சைன்னு சொல்லி ஓரம் கட்டியிருப்பாங்க. தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமனாக வச்சு பேசியிருப்பான். ஆனால் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அப்போ கேட்பான், எனக்குலாம் இது இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆமாம் உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு? ஆமாம் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற சொல்லி கேட்பானா. அது ஜெய் சொல்லுவான், இங்கே பார்த்தோன்னா எங்கள் அப்பா ஒரு பெரிய பாக்ஸரு, எங்கள் அப்பா மாதிரி நானும் பெரிய ஆளாக தான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு இருப்பான். இவங்களை போய் பார்த்து பேசுகிறது வந்து நம்ம ரியூ பார்த்துருவான். பார்த்தவனுக்கு வயிறு அமைச்சிடும். என்னடா அதை 2 பேர் பேசுகிறீங்க? இது ரியூ பார்ப்பான், பாலை தடுத்துட்டோன்னு கடுப்பாயிடுவான். என்ன தைரியம் என் பாலை இவன் தடுப்பான் சொல்லிட்டு நேராக போயிட்டு நம்ம ரியூவை போர் கண்ணத்தோடு அப்பிடுவான். ஏன்டா எனக்கு அவனுக்கு 1008 இருக்கும், நீயாத நடுவில் கையில் நின்று ஸ்கூல் முடிஞ்சிடும். நம்ம ஜெய் வந்து யூடியூப் மதிப்பு கேட்பான். சாரிப்பா என்ன தான் நீ அடிவாங்க அப்படின்னு இருப்பானா. இவன் வழக்கு போகிற எதுவுமே பேசாமல் அங்கே வந்து நகர்ந்துருவான். கையில் இப்போ வீட்டை தான் கட்டுவாங்க. வீட்டில் இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் ஜெய். இவங்க அப்பா பாக்ஸர் தானே. ஸோ 4-5 மூவ் சொல்லி தந்துருப்பான். அந்த மூவில் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். என்னதான் இப்படி ட்ரைனிங் எடுத்திருந்தாலே உனக்குள்ள ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஏன்னா ரியூ வந்து பெரிய பாக்ஸரு, சின்ன வயசுலேயே பெரிய பாக்ஸிங் ஸ்கூலில் செலக்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கானா. சாதாரண வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற பையன் தானே. ஸோ ரியூ எல்லாம் தொடவே முடியாது. இவனுக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்குவான், நான் யார் சாதாரண லூசர். ஏன்னா அவங்களாம் ஒரே ஸ்கூல் தானே படிச்சிருப்பாங்க. ரியூ நிறைய புலிஸ் அட்டாக் பண்ணாலும் அவன் கண்ணிலே பார்த்துருப்பான். அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்னு நல்லா தெரியுமா. ஆனாலே மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ரியூ தான் கிரேட்டஸ்ட் ஃபைட்டரு, நம்ம தான் டம்மி அந்த மாதிரி. இல்லைன்ட்டு அவங்க அப்பா கதவை வந்து உள்ளே வருவார். அப்பா நீ பாக்ஸிங்கில் தானே இருந்த, பாக்ஸிங்கில் ஒன்று பெரிய ஆள் வந்து அப்புறம் சண்டைக்குன்னா என்ன பண்ணுவ நீ? அவங்க அப்பா சொல்லுவார் யோசிச்சுட்டு, நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? சரி கேளு, இப்போ வந்துட்டு நான் என் பாடியை ஃபுல்லாக தயார் பண்ணி ஒரு பாக்ஸிங் மேட்ச் போகிறேன். யாரும் என் ஆப்போசிட் கூட தெரியாது. திடீர்னு பார்த்தா என் ஆப்போசிட் பயங்கரமான பீஸ்ட் வந்து நிற்கிது. அவன் கூட நான் சண்டையே கட்டாடி நான் அங்கேயே தோத்துட்டேன்னு அர்த்தம். ஒருவேளை அவன் கூட சண்டைட்டு நான் நீ ஃபஸ்ட் நாக் அவுட் பண்ணிடுவான். நாக் அவுட் பண்ணிட்டோன்னே என் உடம்புலாம் சரியான வலிக்கும். என்னால் எந்திக்க கூட முடியாது. என் மைண்ட் என்ன சொல்லணும்னா இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லும். ஆனால் ஒரு பாக்ஸர் அவனை எந்திக்க முடியும் தெரிஞ்சு எந்திக்காமல் இருக்கானோ அப்பயும் அவன் பாக்ஸிங் கிரேட் க்ளோஸ். ஆனால் எந்திரிச்சா அவன்கிட்ட திரும்ப அடி வாங்கணும் நமக்கு தெரியும். ஆனால் திரும்ப எந்திரிப்பான் தெரியுமா, அவன் தான் தம்பி ட்ரூ பாக்ஸரு. இந்த எக்ஸாம்பிள் பாக்ஸிங்க்கு மட்டும் பொருந்தாது, ரியல் லைஃபுக்கு பொருந்தும் சொல்லுவானா. இதை கேட்டோன்னு பையன்ட்டு தேங்க்யூப்பா அவன் கதையை சொன்னதுக்கு சொல்லிட்டு ரூம் போய் யோசிப்பான் நைட் ஃபுல்லாக. அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ வந்து ரியோ அவன் ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்துருப்பான். உனக்கு தாண்டா காத்திருந்தேன், ஏன் அவனை லேட்டு அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு பல காமிச்சிருவான். அடிச்சுட்டு மன்னிப்பு கேளுடா அடிப்பானா. நம்ம பையன் என்ன அடித்தாலும் மூஞ்சில் ஒரு எக்ஸ்பிரஸ் கூட இருக்காது. இவன் பார்த்து கடுப்பாகி போயிடுவான். டோட்டலி டைம் வேஸ்ட்டு போயிடுவான். அவன் போகும்போது தான் அவன் ஃபேஸ் கட்டுவாங்க, ஃபேஸ். அவன் ஃபுல் வெறுப்பில் இருப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிக்குமே அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும், அவன் கெஞ்ச நினச்சி. அப்போ கைட்ட நடந்து போகும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு இன்னொரு ஸ்கூலோட புள்ளி வந்து இவனுக்கு பம்பு இழுப்பான். நீயே ரியூவா, என் பையன் நீயே அடிச்சஸ் கேட்பானா. அவன் ஏதாவது டைம் சரி கோதை ஃபுல்லாக அவனால் காட்டிடுவான். போட்டு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு ஒருத்தன் உடச்சிட்டு போனான் ஒருத்தன் வரலாம். அந்த பையன் கதறி விட்டு அழுவான். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான் ரியூ. ஏன்னா பேசிக்காக இந்த மாதிரி தான் எல்லாம் அவனுக்கு கீழே தான் இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்க அடிச்சு அதில் சந்தோஷப்படுறவன் இவன்.
மத்தவங்கள அடிக்கும்போது அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அவங்க கெஞ்சல்லாம் விரும்புறவன். இத வந்து நம்ம பண்ணிக்க மாட்டான். அதான் அவன் மேல உச்சகட்ச கடுப்புல இருக்கான் அவன். ஒரு நெக்ஸ்ட் டேலாம் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் டேன்ட்டு நம்ம ஜெயின்ட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அவங்க அப்பா குடுத்த என்கரேஜ்மென்ட் நெனச்சுட்டு, இன்னைக்கு நான் புது பாலு. ஸ்கூல்ல போய் உட்காந்துருவான். கரெக்ட்டா அந்த 3 புல்லீஸ் வருவாங்க. பார்த்தா அவன கண்டுக்காம தாண்டி போயிருவாங்களா, அப்ப யோசிப்பான். இவங்க எப்பவுமே சும்மா இருக்க மாட்டாங்க. அடிச்சு நோண்டிட்டு இருப்பாங்களே! இன்னைக்கு நம்ம நோண்டாட்டி என்ன இது? அப்டி சொல்லி பார்த்துட்டுருப்பான். பார்த்தா பக்கத்துல யூ இருக்க மாட்டான். அவனுக்கு புரிஞ்சிரும். ஐயோ! அப்ப எல்லாம் யூ அட்டாக் பண்ணிட்டாங்க போல. அங்கருந்து சீன கட் பண்ணா கரெக்ட்டா யூவ தான் காட்டுவாங்க. யூவ வந்து ஒரு பாக்ஸிங் பேக் மாரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் புடிச்சு மாத்தி மாத்தி குடுத்துட்டு இருப்பாங்க ஒருத்தங்களா. பட் யூ வழக்கம் அவன் எக்ஸ்பிரஸும் பண்ண மாட்டான், தடுக்கவும் மாட்டான். கரெக்ட்டான டைம்க்கு ஜெய் உள்ள போயிருவான். நிறுத்துங்க சொல்லுவானா, போலீஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்பாடா! நான் கூட யாருமே வரமாட்டாங்கன்னு நெனச்சேன். அந்த ஒருத்தன தான் வச்சு அடிக்கணும்னு. பாரேன் வாண்டடா அடி வாங்க இன்னொருத்தன் வந்துட்டான். அப்டி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஜெய் பாக்ஸிங் ஸ்டாண்ட் போட்டுருவான். இத பார்த்தா எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம ரியூனா அதுக்கு மேல கிண்டல் பண்ணுவான். பாருப்பா ஸ்கூல்ல இன்னொரு பாக்ஸர் வந்துட்டான் போல தெரியுது. அப்புறம் புல்லி போய் பாக்ஸிங் உனக்கு தெரியும். என் கூட பாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி கிட்ட போவான். இவன் ஒரு பஞ்ச் தான் விப்பான் நம்ம ஜெய்யி. அவன் மூக்குலேருந்து ரத்தமே வந்துரும். யாராலயும் நம்பவே முடியாது. ஜெய்னா பாக்ஸிங் பண்ண தெரியுமா? அப்ப ரியூ போவான். பரவாயில்லையே! அவனுக்கு பாக்ஸிங் ஸ்டாண்ட்ஸ்லாம் தெரியுது. யார வேணா அடிப்பியா? எங்க என்ன அடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் வருவான். ஜெய்க்கு லைட்டா கால்ல நடுங்க ஆரம்பிச்சுரும். என்ன பண்ணன்னு தெரியாம. ரியூ வழக்கம் போல அவன் டிஃபென்ஸே பண்ணாம ஃபேஸ கீழாக்கி குத்துடா அப்படி சொல்லிட்டு போனா, இவன் குத்துவான். அவன் எல்லா குத்து பஞ்சஸையும் அவன் அசால்ட்டா மிஸ் ஆயிட்டு இருப்பான். ஈஸியா டேக்கிள் டாட்ஜ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஜெய் பஞ்ச் விடாம பண்ணி பண்ணி மூச்சே வாங்க ஆரம்பிச்சுருவான். ஆனா ஒரு பஞ்ச் கூட அவன் மேல லேண்ட் ஆயிக்காது. திடீர்னு அவன் எதிர்பார்க்காத டைமுக்கு இவன் பஞ்ச் பண்ணிருவான் ரியூ அவன் ஃபேஸோட. என்னப்பா ஒரு பஞ்சுக்கே இப்படி விழுந்துட்ட? டக்குனு வா. என்ன ப்ராக்டிஸ் பண்ணிருக்கன்னு காட்டுப்பா எனக்கு. அப்படி சொல்லி கேட்பானா, இவன் எந்திரிச்சு போய் திரும்ப அவன் கூட சண்டைக்கு போவான். பட் ஸ்டில் ரிசல்ட் தப்பிதான். அவனால ஒரு பஞ்ச் கூட பண்ண முடியாது. செம ஹெவியான பஞ்ச் இறக்கிருவான். நம்ம ஜெய் அப்படியே படுத்தே புடுவான். யோசிப்பான் அப்ப நான் எந்திரிக்கலாமா வேண்டாமான்னு. கீழ உங்க அப்பா சொன்ன அட்வைஸ் ஞாபகம் எப்போ ஒரு பாக்ஸர் படுக்கிறானோ அப்பயே அவன் கரியர் மூஞ்சி சொல்லியிருப்பாரா? ஆனா மனச தேடி திரும்ப எந்திரிப்பான். அப்ப ரிவ்யூ பார்ப்பான். உனக்கு எனக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டு, சார்பேட்டா படத்துல வர மாரி ஒத்த கை பின்னாடி கட்டிட்டு பாக்ஸிங் பண்ணுவான் அவன்கிட்ட. உன்ன தோற்கடிக்க எனக்கு ஒரு ஹேண்ட் போதும்டா. எதுக்கு இந்த ஹேண்டு? அப்படி சொல்லி பின்னாடி கட்டிக்குவான். இந்த ஜெய் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டிஃபென்ஸ் மோட் போயிடலாம் சொல்லிட்டு, கார்ட அவன் ஃபேஸ்கிட்ட வச்சுட்டு, ஒரு பெண்டு ஷேப்ல நின்னுடுவான். பெர்ஃபெக்ட்டான டிஃபென்ஸா இருக்கும் பார்க்கறக்கே. ஆனா அது ரொம்ப பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது. சைடுலாம் லேக் இருக்கும். லைட்டா ரியூ போய் அவன் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்டோமனுக்கு குறி வச்சு அடிச்சுட்டு இருப்பான் விடாம. ஆனா ஜெய்ட்ட ஒரு பிளான் இருக்கும். அதுக்காக அந்த டிஃபென்ஸ் மோட்ல இருந்திருப்பான் அவன். யாருமே எதிர்பார்க்காதப்போ டக்குனு ஒரு டிஃபென்ஸ பிரேக் பண்ணிட்டு, ஸ்ட்ரெயிட்டா பஞ்ச் பண்ணிருவான். ஆனா ரியூக்கு தான் ஃப்ளெக்சிபிலிட்டி கிங் ஆச்சே. அவன் அழகா அத டாட்ஜ் பண்ணிட்டு ரிட்டனா ஒரு செம ஹெவியான பஞ்ச் அவன் ஹெட்லயே அடிச்சுடுவான். அடிச்சதுல அவன் மூளையே கலங்கிரும். அவங்க அப்பா பையன் நெனச்சு பார்ப்பான். அவங்க அப்பா பேசிக்கா பாக்ஸர் தானே. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வின்னு, 12 லாஸு, ஒரு 2 ட்ரா ஆயிருக்கும். உங்க அப்பா மேட்ச்லாம் அவன் போய் பார்த்துருப்பான். உங்க அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. உங்க அப்பா நெனச்சு பார்ப்பான். எதுக்கு என் பையன் அந்த மாரி கேள்வி கேட்டான் என்கிட்ட நேத்து? ஒரு வேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அவங்க அப்பா நெனச்சுட்டு இருப்பாங்க. திரும்ப பெசன்ட்டா தான் கட்டுவாங்க ஃபைட்ட. ஜெய் கீழ படுத்திருப்பானா, அவன் எப்படியோ எந்திரிக்கலாம் சொல்லி எந்திரிக்க பார்ப்பான். அவன் எந்திரிக்கும்போது இந்த உலகமே அவன சுத்துற மாரி இருக்கும். பிறகு நாக் அவுட் ஆன ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுவான். உலகமே உன்ன சுத்துற மாரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். இவனால சரியா எந்திரிக்க கூட முடியாது. கவனம் கூட பண்ண முடியாது. கையில அவன் பஞ்சஸ்லாம் ரொம்ப ஸ்லாப்பி ஆயிரும். பவர் இல்லாம, ஃபார்ம் இல்லாம சும்மா கை ஓங்கிட்டு இருப்பான். அவன் சும்மா இருப்பானா ரியூ போட்டு அவன விட்டுருவான். அப்ப ரியூ சொல்லுவான், "நீ வேஸ்ட்டுடா. நீ எப்பவுமே லூசர் தான். லூசரால எப்பவுமே சாம்பியன் ஆக முடியாது. புரிஞ்சுக்கோ. உன் இடம் என்ன தெரிஞ்சு இருந்துக்கோடா" சொல்லிட்டு போவானா, நம்ம ஜெய் ஃபுல்லா அவங்க அப்பா சொன்னது மட்டும் தான் மைண்ட்ல வரும். ஆப்போசிட் ஒரு மாஸ்டரா இருந்தா கூட நம்ம நாக் அவுட் ஆகி நம்மளால நிக்க முடியும்னு தெரிஞ்சா கண்டிப்பா நிக்கணும்னு சொல்லியிருப்பானா, ஆனா அவன நிக்க கூட முடியாது. பட் ஸ்டில் இவன் எந்திரிச்சு நிப்பான். அந்த புல்லீஸ் கேங்கே இவன பார்த்து ஷாக் ஆகும். பாருப்பா அந்த பையனுக்கு தைரியம் அதிகம் தான். அவ்வளோ அடி வாங்கினா திரும்ப எந்திரிச்சு நிக்கிறான் பாரு சொல்லிட்டுருப்பாங்க. நம்ம ரியோவுக்கு இப்பதான் கடுப்பே ஆகும். அவன் சும்மா விளையாண்டுருப்பான் பாக்ஸிங் அவன் கூட. பட் இப்பதான் அவன் கடுப்பேத்துற மாதிரிலாம் பண்ணியிருப்பான். போட்டு அவன போட்டு அடிச்சு கேட்பேன்டா சொன்னா உனக்கு புரியாதா சொல்லிட்டு அவன அடிச்சு அவன் மேலேயே உட்காந்து மாத்தி மாத்தி மூஞ்சி கீஞ்செல்லாம் பல்லெல்லாம் உடைச்சிட்டு இருப்பான் அவன். நான் தான் சொல்றேன்டா நீ லூசர். கடைசி லூசரா தான்டா இருப்ப சொல்லுவானா, அது ஜெய் சொல்லுவான். நான் லூசரா இருந்தேன் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப நான் லூசர் இல்ல. நான் ஒரு பாக்ஸர்டான்னு சொல்லுவான். இது அவன் ட்ரிகர் பாயிண்ட்டே கிளிக் பண்ணி விட்டுருச்சு நம்ம ரியூவுக்கு. அவன்ட்டு நீ ஃபோர்ஸா அவன் நடிக்க ஆரம்பிச்சுருவான். அப்போ ஒரு குரல் கேட்கும். மத்தவன் நடிக்கிறது ஜாலியா இருக்குல்ல அப்படி சொல்லி குரல் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ அவ்வளோ நேரம் அங்க அடி வாங்கி படுத்திருப்பான். அப்ப அவன் எந்திரிச்சு கேட்பான். அப்ப அங்கிருந்து சீனை கட் பண்ணா நம்ம கோச்சும் ஜிம் ட்ரெயினர் பேசுறதா காட்டுவாங்க. அப்ப ஜிம் ட்ரெயினர்ஸ் கேட்பான். எதுக்கு கோச் அவன போய் பஞ்ச் பண்ண பார்த்தீங்க? அடி மிஸ் ஆயிருந்தா அவ்வளோதான். அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நம்ம தான் போய் இருக்கணும்னு சொல்லுவானா, இல்லடா அந்த பையன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அத எனக்கு உறுத்திட்டே இருக்கு சொல்லுவானா. அப்ப ஜிம் ட்ரெயினர் கேட்பான். சரி நீங்க செலக்ட் மீட்டிங்ல யார் உங்க சீன் எடுக்க போறேன்னு? ரியூ தானே சொல்லுவானா. அதுக்கே சொல்லுவான். ரியூக்கு வேர்ல்ட் சாம்பியன் ஆகறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா அவன் இல்ல. இன்னொரு பையன் நம்ம பார்த்து தெரியுமா புலிஸ்ட் அடி வாங்கினவன் அவன் தான். நான் ஒருத்தனை பார்த்தோன்னு சொல்லி ஒருத்தர் சாம்பியனா இல்லையான்னு. ஆனா அந்த பையன் சாம்பியனுக்கும் மேல.
அவன் ஒரு அனிமல் தெரியுமா அப்படி சொல்லுவானா. அப்போ அந்த கோச் கேட்பான், அனிமலா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே சொல்லுவான். திரும்ப பெசன்ட் ஃபைட்டை தான் கட்டுவாங்க. அப்போ அங்கே 2 புலிஸ் வந்து ஒன்று அட்டாக் பண்ணுவாங்க. 2 பேர்த்தையும் ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணிடுவான். அந்த பஞ்ச் எப்படி வந்துச்சு எப்படி போச்சுக்கோ தெரியாது அவன் கண்ணுக்கு. இப்போ திரும்ப கோச்சும் ஜிம்முனும் பேசுறதா கட்டுவாங்க. அவன் நினச்சாலே முழு தண்டெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லுவானா. அது ஜிம்முன்னு சொல்லுவான், என்ன சொல்கிறீங்க அவனை கண்டு நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ அவன் கண்ணை பார்த்துக்கிறியா அப்படி சொல்லி கேட்பானா. அவன் பஞ்ச் வாங்கும்போது ஒப்போ அந்த பஞ்ச் அவனை இட்டாகும் சொல்லி காற்று இந்த மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. ஓ அதனால தான் போரிங்காக இருந்தான் பார்க்க. எஸ் அப்கோர்ஸ் அவனுக்கு இதை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போனதாக தான் அவனுக்கு எக்ஸ்பிரஷனே வர மாட்டேன். ஆனால் அது வெறும் தியரி தான். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சரி அவனுக்கு பஞ்ச் பண்ண போனேன். ஆனால் அது ஈஸியாக டாஜ் பண்ணிட்டான். ஒரு பாக்ஸரை எப்போ டாச் பண்ணுவான்னு சொல்லி பாரு இன்னொரு பாக்ஸரை. அதை ஃபீட் மூவ்மெண்ட் அவன் செக் பண்ணணும், அவன் ரிதம் அவன் கேட்ச் பண்ணணும், அவனோட லெக் மூவ்மெண்ட்டு ப்ளஸ் அவனோட ஹேபிட் இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு பஞ்சை டாஜ் பண்ண முடியும் ஒரு ப்ரோவால். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அந்த பையன் பஞ்சை டாஜ் பண்ணிட்டான்னு என்ன அர்த்தம்? இது சம்திங் மிராக்கிள் ஆர் அனிமல் இன்ஸ்டிக்ட். அதனால தான் அவனை அனிமல் சொல்கிறேன். என் வாழ்க்கையை நிறைய கிஃப்டட் சைடை பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. இப்போ ரியூ கடுப்பாயிடுவான். என்னதே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ அடிப்ப சொல்லிட்டு அவன் அடிக்கலான்னு போவான். எப்பவுமே ஸ்டைலில் என்ன காட் பண்ணாமல் ஃபேஸை கீழே கொண்டு வர்றது தானே. அதே மாதிரி ஃபேஸை கீழே கொண்டு விடுவான் காட் பண்ணாமல். அவன் கொண்டு வரக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணிடுவான் அவன் ஒரு ஐலியே. இப்போ திரும்ப கோச்செல்லாம் கட்டுவான். கோச் சொல்லுவான், என் பஞ்ச் அவன் டாச் பண்ணான் தெரியுமா, அதனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஆளுன்னு நினைக்காத, வித்தியாசம் இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட்டு என் கை வர பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாஜ் ஆனான். டைம் அவன் கிட்ட ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. நம்மளும் ஒரு டைம் லைனில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவன் கிட்ட மட்டும் வேற டைம் லைனில் வாழ்ந்துட்டு இருக்கான் அவன். அதனால பஞ்சஸ் அவன் பார்த்துட்டு அது ரியாக்ட் ஆகிறதுக்கு அவனுக்கு டைம் வந்துக்குது. சொல்ல போனால் அவன் டைமே ஓடலை அவன். இதனால அவன் வாழ்க்கையே போர் அடிக்குது. அவன் ஒரு ஹியூமனே கிடையாது. அவனும் பாக்ஸிங்கில் ஜீனியஸும் கிடையாது, ஜெனட்டிக் கிஃப்டடும் கிடையாது. அவன் வேற ப்ரீடு. அவன் ஒரு நான் ஹியூமன். பேசிக்காக ஒரு மான்ஸ்டர். ரியூவால் நம்பவே முடியாது. என்ன இவன் நம்மளே அடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் ரியூ ஃபேஸ்லேயே அடி வாங்கியிருப்பான் 5 வருஷம் கழிச்சு. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் கட்டுவாங்க. ரியூ எப்படி ஸ்கூலில் இருந்தான். ஸ்கூலில் அவன் நார்மலாக இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு சண்டே அப்போ ஒருத்தனை அடிச்சு அவனை ஒரு மாதிரி பார்ப்பான் பயத்தில். அதில் அவனுக்கு ஒரு போதை கிடச்சிடும். அன்னையிலேருந்து எல்லா ஸ்கூல் புள்ளிஸையும் அடிச்சு அதில் ஒரு கிக் அடிச்சிருக்கும் அவனுக்கு. ஸோ மைண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் பெரிய மலையில் இருந்திருப்பான். மற்றவங்களாம் குட்டி குட்டி மலையாக அவன் காலை கீழே இருக்க மாதிரி நினச்சிருப்பான். ஆனால் அப்போது அகேன்ஸ்ட் அவனை பஞ்ச் பண்ணிட்டு அதுலேருந்து தெளிவாக இருப்பான். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கானா அப்படி சொல்லி ஃபீல் ஆகிருப்பான். சரி அவன் ஃப்ளூக்கில் அடிச்சிட்டான். முடிஞ்ச படிக்கிட்டு 100% கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் ஃபுல் ரொட்டேஷன் இருப்பான். ஃப்ளெக்சிபிள் இல்லை, அவன் ஃபாஸ்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு ரவுண்ட் அடிச்சு டக்குன்னு அவன் ஃபேஸில் குத்த போயிடுவான். கரெக்டாக அவன் ஃபேஸ் கிட்ட வந்துடுவான். முடிஞ்சா அதை தப்பிடா பார்க்கலான்னு பார்த்தா அதையும் நம்ம ஹீரோ டாச் பண்ணிடுவான். இவனுக்கு ஷாக் ஆயிடும். அவ்வளோ கிட்ட எப்படி ஊற்றினா டாச் பண்ண முடியும் அப்படின்னு ஷாக்லுக்கு மேலே அவன் வயிற்றோ சேர்த்து அவன் பஞ்ச் பண்ணிடுவான். கையில் பேக் டு பேக் பஞ்சஸ் பண்ணிட்டுருப்பான். அவனுக்கு கனவு எது நினைவு எதுன்னே தெரியாது. கையில் அவன் எப்பவும் மலை மேலே இருந்து மற்றவங்களே கீழே இருக்கும்போது பார்ப்பான்ல, தெரிய பார்ப்பான் கீழே எங்கே நம்ம யூ இருக்கான்னு. பார்த்தா யூ உனக்கு பின்னாடி பெருசாக தெரிவான். இவன் யூ கணக்கு கொசுமாய் தெரிவான். யூக்கும் ரியோக்கும் இந்த பவர் டிஃப்ரென்ஸே இப்போ தான் அவனுக்கு புரியும். கையில் பயத்தில் கத்தி கண் மூச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் கிடப்பான். உடம்பு ஃபுல்லாக கட்டாக இருக்கும். யோசிச்சு பார்ப்பான் கடைசி என்னாச்சுன்னு. கடைசியாக அவன் பஞ்ச் பண்ணல, கண்ணை மூடி நாக் அவுட்டாக தான் ஞாபகம் இருக்கும். ரியூவால் எனக்கு தோல்வியை ஏற்றுக்கவே முடியாது. ஒரு 17 வயசு பையன் 5 வயசு பையமா அழுத ஆரம்பிச்சிருவான் அந்த இடத்துலையே. கேயை தான் காட்டுவாங்க. கேன்ட்டு கதவு கிட்ட நின்றுட்டு இருப்பானா. அப்போ ஜிம்மில் ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் கே அங்கேயே நிற்கிறாரு, அவர் ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டே இருக்காரு, அவர் யாருக்கு வெயிட் பண்ணுறானே தெரியல, பேசாமல் அவர் வியூ எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ அந்த டைம்ட்டு கதவு சொல்கிற சத்தம் கேட்குமா. இந்த ட்ரெயினை கத்தாமிச்சோம், ஏன் வியூ கரெக்டான டைமுக்கு வரமாட்டியா சரி அவர் கத்துவானா. ஆனால் வந்து இது வியூ கிடையாது, நம்ம வியூ தான் வந்திருப்பான். இதை பார்த்து கோச் ஷாக் ஆகிட்டு போது நம்ம மிஸ்டர் கே வந்து ஹாப்பி ஆகிடுவான். பரவாயில்ல ரொம்ப லேட்டாக வரல. கேன்ட்டு அவன் கையை பார்ப்பானா. அவன் கைன்ட்டு அடித்த மாதிரி இருக்குமா. அப்போ கேட்பான், வரக்கு முன்னாடி அப்போ சண்டை கட்டியான்னு கேட்பானா. அதுக்கு யூன்ட்டு ஆமாம் சண்டை கட்டினேன் சொல்லுவானா. சரி சண்டை கட்டின டஃப் கொடுத்தானா சொல்லி கேட்பானா. அதுக்கு யூட்டு வாய்ப்பே இல்லை, ஈஸியாக இருந்துச்சு மேட்ச்சு சொல்லுவான். நம்ம கே சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். கேள்வி யூ சொல்லுவான், நான் உங்கள் கூட வரேன் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது சொல்லுவானா. கே என்ன கண்டிஷன் கேட்பான். இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் பில்லை மட்டும் பே பண்ணு சொல்லுவானா. சரி யார் பில்லு பே பண்ணணும்னு கேட்பானா. நான் ஒருத்தர் அடிச்சேன்ல அவன் பில்லை தான் பே பண்ணு சொல்லுவான். இது உச்சகட்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் சொல்லணும்னா அவனுக்கு எமோஷனே இருக்காது ஃபேஸில். நமக்கு தான் சிரிப்பாக இருக்கும். டார்க் ஹியூமனாலும் பயங்கரமாக இருக்குது. 2 பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பாங்க. கோச்சுன்ட்டு அந்த ரியூ பையில பார்ப்பான். கோச்சுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த ரியூ பையன்ட்டு செம்ம கான்ஃபிடென்ஸ்லேருந்து இருப்பான் பாக்ஸிங்கில். நான் தான் பாக்ஸிங்கில் பீக்கு, வேறு யாருமே இல்லை சொல்லிட்டு ஒரு தனவட்டில் இருப்பான். பட் அவனை வந்து இவன் ப்ரூட்டலாக டிஃபீட் பண்ணியிருப்பான். இதுலேருந்து அவன் ரெக்கவரி ஆகலாம். ஆனால் ரெக்கவரி ஆனால் கூட அவனோட பாடியில் பட்ட காயந்தான் ஆறும். அவன் சைக்கலாஜிக்கலாக தோற்றுருப்பான் இந்த மேட்ச்சு. இது அவன் கடைசி வரையும் அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரியூ வந்து நம்ம ஜெய்யை தான் போய் பார்த்துருப்பான். ஏன்னா ஜெய்யும் நல்லா அடி வாங்கியிருப்பான்ல. அவனும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பக்கத்து பெட்டில் படுத்திருப்பான். கையில் கேன்ட்டு சொல்லுவான், கிளம்பலாமா அப்பா அப்படி சொல்லி கூப்பிடுவானா. இவனும் சரி எங்கள் வீட்டுக்கு போய் பொருள் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லி வீட்டுக்கு போவாங்க.
அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு போல் இருக்காது, ஒரே ஒரு பூனைக்குட்டி மட்டும் தான் இருக்கும். அப்போ சொல்லுவான், துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கோ, ஒரு சின்ன பேப்பர் ஒர்க்கு தான், நம்ம இன்னும் ஒரு வாரத்துல கிளம்பிடலாம். உன் வீட்டில் யாருமே இல்லை, பேரண்ட் எங்கே சொல்லி கேட்பானா. நம்ம ரிவ்யூ 2 செகண்ட் யோசிச்சு பார்ப்பான். இது ஹாரர் ஃபிலிம் மாதிரி இருக்கும், யாரோ பொண்ணுன்ட்டு தொங்குற மாதிரி காட்டுவாங்க, அது அவங்க அம்மாவாக தான் இருக்கும். பட் அது இது ரிவீல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. கேட்பான், உன் பேரே நான் கேட்க மாட்டேன், அவனை என்ன கூப்பிடுறது சொல்லு அப்படி சொல்லுவானா. இவன்ட்டு நீ யூன்னு கூப்பிடுங்க அப்படி சொல்லுவான். சரி யூ, நாளையிலேருந்து உன் வாழ்க்கையில் புது பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது, இந்த உலகத்துக்கு நான் புது சாம்பியன் உருவாக்க போகிறேன். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் தான் காட்டுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ரியூ வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடுவான். நடந்துட்டு வெளியே வந்து வானத்தை பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் அப்போ கரெக்டாக நம்ம ஜெய் வந்துட்டு வருவானா, குச்சியை ஊனிட்டு. நம்ம ஜெய்யோட கண்ணை கூட ரியூவால் பார்க்க முடியாது, ஏன்னா இத்தனை நாள் வரையும் அவனை நட்டமாக பார்த்துருப்பான். இப்போ அவனும் இவனும் கை கால் உடஞ்சு ஹாஸ்பிட்டலில் சமமாக அவன் படுத்திருப்பாங்கல்ல, அவன் கீக்குள்ள அவனால ஸ்ட்ரைட்டாக கண்ணில் கூட பார்க்க முடியாது. டக்குன்னு தலையை திருப்பிட்டு கீழே தலைக்கு தொங்க விட ஆரம்பிச்சிருவான். ஜெய்யுக்கும் பூஞ்சிடும், நம்ம இரிட்டேட் பண்ணுறோம், ஸோ இங்கேருந்து நடந்துடலாம் சொல்லிட்டு அவன் மெதுவாக நகர்ந்து ஆரம்பிச்சிடுவான். வந்து இப்போ 1 வீக் அப்படியே பாஸ் ஆயிடும். கடைசியிலன்ட்டு நம்ம யூவை பார்க்க போவான். யூ கிளம்பி ரெடியாக இருப்பான் பூனைக்குட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டு. அப்போ யூ ஃபேஸ் பார்த்துட்டு, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, நான் உலகத்துக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ஆனால் உன்னை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்க, அவன் மூச்சு கூட ஒழுங்காக தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் வச்சுருப்பான். அதை வச்சு மண்டை லைட்டாக கோளாறு பண்ணி விட்டு பார்க்க கொஞ்சம் மனுஷன் மாதிரி பண்ணி விடுவான். சரிவா அப்போ போகலாம், அப்போ தான் பார்க்க அழகாக சொல்லிட்டு 2 பேர் ஃப்ளைட் ஏறி போயிடுவாங்க ஊருக்கு. அங்கே போய் லேண்ட் ஆகிட்டோன்னே ராஜ மாதிரியாக தருவாங்க கேக்கு. ஒரு லேடியும் ஒரு பாய் இருப்பாங்க, அவன்ட்டு லக்கேஜெல்லாம் வாங்குவா அந்த பையன்ட்டு. வாங்க சார், வெல்கம் சார் சொல்லிட்டு இருப்பான். அங்கே லேடின்ட்டு நம்ம யூ கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுக்குவா. இந்த மாதிரி அவள் பேர் தான் கேரளின். அவ உண்மையான பேர் கார்மென் வருவான், ஏதோ அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் கேரளின்னு கூப்பிடுவோம். அவள் கோஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஜிம் மேனேஜர். கடைசிட்டு இவன் வீட்டை போய் காட்டுவாங்க, இங்கே நீங்கள் தங்க போறீங்க சார் சொல்லிட்டு ரியூ வீடெல்லாம் காட்டுவாங்க. ரியூ வீட்டை பார்த்து அசந்துட்டு இருப்பான், ஏன்னா ஒரு சின்ன ரூம்ல தான் தங்கியிருப்பான். அப்போ அவ்வளோ பெரிய வீடெல்லாம் ஒன்று தரமே இவருக்கு கொஞ்சம் சாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பான், சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நேராக ஜிம்முக்கு தான் போவாங்க. இந்த மாதிரி கேன்ட்டு ஒரு பர்சனை கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டு ஜிம்ல இருக்கவங்க எல்லாருமே யார் அந்த பையன் சொல்லி ஆர்வமா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஜிம்முக்குள்ள போயிட்டு எல்லாம் இவனையே பார்த்துட்டு இருப்பாங்க. கிராலிங் லேடின்ட்டு ஜிம்மோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஜிம் பேர் வந்து லயன் ஜிம். மற்ற ஜிம் மாதிரி இல்லை, இந்த ஜிம்ல வந்து ஒரு பர்சனையும் ஹேண்ட் பிக் பண்ணுவாரு. இந்த ஜிம்ல சேர்ந்துட்டாலே வேர்ல்டு சாம்பியன் சொல்லி கன்ஃபார்ம் தெரியுமா சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டு நம்ம யூன்ட்டு அப்படியா சரி சரி அப்படி சொல்லுவானா. இவனுக்கு கருப்பாயிரும், அண்ட் அவ்வளோ பெரிய பெருமையை பேசிட்டு இருக்கேன், அசால்ட்டா என்னடா தெரியும் சொல்லிட்டு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லா ட்ரைனர்ஸ் கிட்டையும் யூவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ யூன்ட்டு அந்த செவத்துல இருக்க ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்துருவான். பார்த்துட்டு சொல்லுவான், இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க எல்லாருமே என் கையால் ட்ரைனிங் பண்றவங்க, இந்த எல்லாருமே வேர்ல்டு சாம்பியன். இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே கடைசியாக வந்திருக்கான் பாரு, ஹெவி வெயிட் ஆரோன்னு, அவன் தான் என்கிட்ட கடைசியா சிசினா இங்கே இருந்தவன். என்கிட்ட ட்ரைனிங் பண்ணலையே இது வரைக்கும் அவன் தான் பெஸ்ட்டு. அப்போ அந்த கேரளின் லேடின்ட்டு சொல்லுவா, மிஸ்டர் கே நாளைக்கு அவனுக்கு மேட்ச் இருக்கு. இதை கேட்டோம் ஹாப்பி ஆயிடுவான். யூ பார்த்தல உன் லக்கு, நாளைக்குன்ட்டு ஆரோனுக்கு மேட்ச் இருக்கு, ஸோ நீ வந்து பாரு அவன் ஃபைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. அப்போதான் அவனுக்கு தெரியும், இந்த வேர்ல்டில் ஒன்ன மாதிரி மாஸ்டர் மட்டும் இல்லை, அவனை மாதிரி மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு உனக்கு புரியும் சொல்லுவானா. மேட்ச் அவங்க இப்போ பால்கனி நின்று தூரமாக இருந்து பார்ப்பாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒன் சைட் மேட்சாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரோன் தான் அவனை போட்டு ஆப்போசிட்டை போட்டு நொங்க எடுத்துட்டு இருப்பான். மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ எண்ட் ஆச்சுன்னா கூட தெரியாது, அதுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடும். கடைசின்ட்டு அவன் ஸ்ட்ரக்சரில் தான் தூக்கிட்டு போட்டு போவாங்க. அப்போ சொல்லுவான், நான் யாரும் எப்போ பார்த்தனோ அதே மாதிரி தான் அப்போ இருக்கான், எந்த சேஞ்ச் இல்லை அவன் ஃபைட்டிங் ஸ்டைலில். உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த பாக்ஸர்ஸ்க்கெல்லாம் போதையில இருக்காதுன்னு நினைப்பாங்க நிறைய பேர், ஆனால் அதெல்லாம் கிடையாது. இந்த பாக்ஸிங் பண்ணுறவங்களுக்கு தான் மிகப்பெரிய போதையே கிடைக்கும். இந்த சேரிங் பண்ணுறாங்க பற்றி அவங்க எல்லாருமே, இவங்களாம் நம்ம ஒரு பஞ்சு வாங்கும் போதும் நம்ம பஞ்ச் பண்ணும் போதும் கத்துவாங்க பாரு, சரியான போதையாக இருக்கும். ஒன்ஸ் இந்த போதையை நீ அனுபவிச்சிட்டனா நீ செத்தா கூட இந்த போதையை அனுபவிச்சு இந்த ரிங்குள்ள சாகும் தான் நினைப்பேன் யூ அப்சைட் இருப்பானா. யூ அதுக்குன்ட்டு சரி பார்ப்போம் அப்படி சொல்லி அசால்ட்டாக திரும்ப பேசுவான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்போ கிட்ட வந்து ஜோஸ்னு ஒரு பையன் வந்து பேசுவான். கோச், இந்த இடத்துல நான் 12 வருஷமா இருக்கேன், நீங்க திடீர்னு ஒரு புது பையனை இறக்கி அவனை தான் நெக்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆக்க போறேன்னு சொல்றீங்க, அப்போ நாருக்கு இத்தனை வருஷமா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சரியா நீங்க சான்ஸே தரதில்லை சொல்லுவானா. அது கேட்டு சொல்லுவான், சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இந்த புதுசாக வந்து காமிப்பார் பையன் இவனுக்கு முடிஞ்சா ஒரு பஞ்ச் மட்டும் அவன் ஃபேஸ்ல நீ பண்ணிட்டேன்னா நான் சொல்றேன் நீ தான் நெக்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன், ஓகேவாடா அப்படி சொல்லி கேட்பானா. ஜோ அதை கேட்டு சந்தோஷப்பட்டு ப்ராக்டிஸ்க்கு ரெடியாவான். பட் அவனுக்குள்ள ஒரு யோசனை, ஏன் கோச் அவனை ஒரு பஞ்ச் மட்டும் பண்ண சொன்னாரு, நான் மேட்சே அவனை ஜெயிச்சிடுவேனே, ஒருவேளை என்னை பயமுத்த பார்க்குறாரா, இல்லை நீ அவ்வளோ ஏளனமா பார்க்குறாரா இல்லை நீ கோவப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரா சொல்லிட்டு புலம்பிட்டு பஞ்சோ. அது கோச் சொல்லுவான்,
இங்க பாரு என்னதான் தான் நான் கோச்சு, நான் நேர்மையா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த முடிவு நான் எடுத்தேன். ஏன் நீ ஒரு பஞ்ச் பண்ணா உனக்கு வேர்ல்ட் சாம்பியன் ஆக்குறேன்னு சொல்லல, அது பத்தாதா அப்படி சொல்லுவான். ஜோ வந்துட்டு கோச்சிட்டு போயிடுவான். ஒரு பஞ்ச் தான் சொன்னீங்க, அவன் நொறுக்கிடுறான், அவன் ரிங்குல வர சொல்லுங்க சரி கோச்சிட்டு போயிடுவான். அவன் ரிங்குல வந்துட்டு ஜோ வெயிட் பண்ணிட்டு போனா அன் டைம் அப்பதான் நம்ம நம்ம யூக்கு எப்படி கிளவுஸுக்கு மேலே ரோப் மாட்டுவாங்க, அது கூட நம்ம யூக்கு எப்படி மாட்டணும்னு தெரியாது. கோச் தான் சொல்லி தருவான் இப்படிதான் மாட்டணும்னு. இதை பார்த்தோம் ஜோஸ்க்கு டவுட் வந்துடும், உண்மையாலுமே எனக்கு பாக்ஸிங் தெரியுமா தெரியாதா, கோச் நீ மார்க் பண்றாதா என்ன பண்றாரு. ரைட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற 2 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ கோச் வந்துட்டு யூப்பா சொல்லுவாங்க, என்னன்னா சரி அவன்கிட்ட நீ அடியே வாங்கக்கூடாது புரியுதா அப்படி சொல்லுவானா. யூ கேட்பான், அவன்கிட்ட அடி தானே வாங்கக்கூடாது விடுங்க நான் பார்த்துக்கிறேன். சரி மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபுல்லாக ஜோஸ்ன்ட்டு பஞ்சிங்காக இறக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு பஞ்ச் கூட நம்ம யூ மேலே படாது. ஆனால் கூட்டரில் ஒருத்தர் இருப்பான், அவன் சொல்லுவான் கரெக்டாக ஜோ வந்துட்டு பர்ஃபெக்டாக பஞ்ச் பண்ணுறான், அவன் டெக்னிக்கில் தப்பே இல்லை. ஆனால் அந்த யூ வந்துட்டு ஒரு எஃபர்ட்டே போட மாட்டிறான், அவன் வெறும் மினிமம் மூமெண்ட்டில் அந்த பஞ்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கான். கோச் போன டாட்டி பவரான பர்சனை கூட்டிகிட்டு வந்தார், எந்த டாட்டி ஸ்பீடான பர்சனை கூட்டிகிட்டு வந்துக்கிற போது தெரியுது சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா கேலின் புள்ள பார்த்துட்டு இருக்கோம். அந்த புள்ள பார்த்து ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கோம். பரவாயில்லையே இவன் வாய் மட்டும் நினச்சேன், உண்மையாலுமே செயல்லையும் இவன் வீரத்தான் போல. ஸோ அவ்வளோ வாயை வந்து பார்த்துட்டு இருப்பா. கைட்டு அவன் பையன் மனசு விட்டுருவான் ஜோ. அவன் பார்ப்பான், அவன் இந்த செவுறு மாதிரி தெரியும் அவன் கண்ணுக்கு. இவன் செவுத்துல பஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதுவும் செவரு கிட்ட இருக்க மாதிரி இருக்காது, ரொம்ப தொலைவா இருக்க மாதிரி இருக்கும். ஜோஸ் பார்ப்பான், இந்த பயலுக்கு பாக்ஸிங்கே தெரியாது, இப்போதான் ரிங்குள்ளே வந்துக்கிறான், நான் 12 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய எனிமீஸை பார்த்து நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணியிருப்பேன். ஸ்டாமினா ட்ரைனிங்கே நான் 4 ஹவர்ஸ்க்கு மேலே பண்ணுவேன். இந்த பையலுக்கு கண்டிப்பாக ஸ்டாமினா இருக்காது, அதே ஸ்பீடில் போனால் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்லோவாவான் என் டெக்டாவான் சொல்லிட்டு அவன் விடாமல் ஃபுல் ஸ்பீடு எக்ஸ்டெண்டாக அடிச்சுட்டே இருப்பான். கேவை பார்த்து புரிஞ்சுருவான் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சிடும் கேட்கும். ஏன்னா பாக்ஸர்ஸ் வந்து ரொம்ப வருஷமா அவங்க பாடியை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இதுக்காகவே. அவங்க ஸ்டாமினா, எஜிலிட்டி, அக்யூரசி எல்லாமே இருக்கும். அவங்க பிடிச்சி நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஸ்கிப்பிங் ஆட சொன்னா கூட ஆடுவாங்க. கேக் தெரிஞ்சிடும் நம்ம பையன் தான் பிசிக்கலி அன்ஃபிட் ஆச்சு, அவனுக்கும் ஒரு பவர் இருக்கு, ஆனாலும் ஒரு ரா டேலண்ட் கிட்ட மோத முடியாதுல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும். ஸோ அவங்க கார்னர் போக ஆரம்பிச்சிடுவாங்க. இவன் கார்னர் போயிட்டும் சரியான கெஸ் வாங்க ஆரம்பிச்சிடுவான் ஜோஸ். இப்போ கேன்ட்டு ஓரமாக அவன் கூப்பிட்டு வந்து சொல்லுவான், இங்கப்பா இந்த ரவுண்ட் நீ டாச் ஆக போறல, இந்த ரவுண்ட் நீ அட்டாக் பண்ண போற, இங்க பார்த்தியா பகுடு கைட்டா இங்க வந்து ஒரு பஞ்ச் பண்ற, ஒன் பஞ்ச் தான் பண்ற புரியுதா அப்படி சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் கோச். இவனுக்கு ஏன் அங்க குத்த சொல்லியிருந்தானா அதெல்லாம் ஒன் ஆஃப் த மைனர் பாயிண்ட்ஸ் பாக்ஸிங்ல. ஏன்னா கேனால ஃபுல்லா நமக்கு டீச் பண்ண முடியாது, பட் இவங்க சிம்பிள் ட்ரிக் மூவ்மெண்ட்ஸ் வைத்தனாலே இவருக்கு பவருக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஜோஸ் பிளான் பண்ணியிருப்பான், என்னன்னா சரி கண்டினியூஸா 2 மினிட்ஸ்க்கு அவன் ஓட விட்டே இருக்கணும், பாக்ஸிங்கை நிப்பாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பெல் அடிச்சிட்டோன்னே இது ஒரு பஞ்ச் தான் பண்ணுவான், பஞ்ச் பண்ண ஸ்பீடு கூட நம்ம ஜோஸ் கண்ணுக்கு தெரியாது, அப்படியே மயக்க போட்டு நாக் அவுட் ஆயிடுவான். கையில் ஜோஸ் கண்ணை திறந்து பார்த்தா மேட்ச் முடிஞ்சுக்கு, எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி இருப்பாங்க. இப்போ ஜோஸ் ரியலைஸே ஆகும், நம்ம கோச் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ கரெக்டாக நம்ம யூ வருவான். யூ வந்துட்டு இப்படி கேட்பான், ரவுண்ட் போகலாமான்னு கேட்பான். அவனுக்கு சரியான கடுப்பாயிரும். பெசாம போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவானா. போறதுக்குமே உன்ட்ட டவுட் கேட்பான், யூ இங்கே நில்ல எனக்கு ஒரு டவுட்டு, கோச் சொன்னார் என்னமோ உன் கண்ட்ரில இன்னொரு பாக்ஸ் இருந்தானாமா, அவன் என்ன என்னோட ஸ்ட்ராங்கான பாக்ஸரா சொல்லி கேட்பான். யூ நினைச்சு பார்ப்பான் அந்த இன்னொரு பாக்ஸர் யாருன்னு. அவன் இன்னொரு பாக்ஸர் யார் நினைப்பானா, ஜெய்யை தான் நினைப்பான். ஜெய்யை நினைச்சிட்டு இல்லை அவன் உன்னோட பலசாலின்னு சொல்லுவானா. உனக்கு நீ அசிங்கமா போயிடும். இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. அதில் பீட்டுன்னு ஒருத்தன்ட்டு அவன் வந்துட்டு இந்த மேட்ச் கோஆர்டினேட் எல்லாம் பண்ணுறவன். அவன் வந்துட்டு ஒரு மேட்சை கோஆர்டினேட் பண்ணிட்டு சொல்லுவான், இந்த வருஷம் மெயின் ஈவெண்ட்டோட இந்த மேட்ச் தான் ரொம்ப பேசப்பட போகுது, 2 வருஷம் கழிச்சு கேயோட சிஷியன் மேட்ச்குள்ள வரான் அப்படின்னு சொல்லுவான். இப்போ காட்டுவாங்க யூவை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி பையன் 6 பேக் செஸ்ட் எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருப்பான் மசில்ஸ் எல்லாம். கேயோட ஜிம்மை தான் காட்டுவாங்க. அந்த ஜிம்ல வந்துட்டு அந்த கேலின் கேர்ள் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி நம்ம யூவோட ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச் வந்து ஜான் டேக்கர்ஸ் இந்த பைக்குள்ள தான் நடக்க போகுது, இவனுக்கு ஒரு நிக் நேமும் இருக்கு, த ரூக்கி கில்லர். இந்த ஜான் டேக்கர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெபியூ ஆவாங்க தெரியுமா, அவங்களையா பார்த்து அட்டாக் பண்ணி இந்த நிக்நேம் வாங்கியிருப்பான். அப்போ அந்த கேலின் லேடி வந்து சொல்லுவோம், இந்த ஜான் டேக்கருக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அவன் மேட்ச் ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா யோசிக்காம ஃபவுல் பண்ணிடுவான், அதான் ஆப்போசிட் ஹெட்டை பிடிச்சிட்டு பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுவான் டிஃபென்ஸ்ல இருக்கிறவனை. இதெல்லாம் பயங்கரமான ஃபவுல். உண்மையே சொல்லணும்னா பாக்ஸிங்ல தான் டெத் ரேட்டே அடிக்கும் ஸ்போர்ட்ஸ்லயே. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணா டெத், இதனால நம்ம காஸ் ஆஃப் டெத் கூட வரும். இதெல்லாம் கேட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்ம பையன் தானே அப்படி சொல்லுவானா. இப்போ அங்கேருந்து சீனை கட் ஆகி இந்த ஜான் டேக்கரோட ஜிம்மை தான் காட்டுவாங்க. இந்த மேட்ச்ல கோஆர்டினேட் பண்ணாதுமா பீட்டர் சொல்றவன் அவன் வந்து பேட்டி எடுக்க வந்திருப்பான். அப்போ அவன் பேட்டி எடுத்துட்டு இருப்பானா பீட்டர் இவனை,
இவன்ட்டு ஃபுல்லாக ட்ராஷ் டேக்காக பண்ணுவான் அவனை போட்டு. அந்த பையன் நான் ஓட விட்டுருவான் பாருங்க, இனிமேல் பாக்ஸிங்கே அவன் பண்ண மாட்டான் அடிக்கிற அடியில் சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசுவான் யூவை. அது மட்டும் இல்லாமல் இது ஒன் ஆஃப் த ட்ரிக்கு. இப்போ வந்து பாக்ஸிங் ஒரு மைண்ட் செட் வந்து கிளியராக இல்லாட்டி வச்சுக்கோங்க, ஆப்போசிட் காரனுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ பாக்ஸிங்ஸ் ஒரு ஃபிசிக்கலாக மட்டும் இருக்காது, மென்டலாகவும் கேம் விளையாடுவாங்க. ஸோ அதை தான் அவன் ட்ரை பண்ணியிருப்பான் அந்த ஜான் டேக்கரு. கையில் இன்டர்வியூலாம் முடிச்சிட்டோன்னேன்ட்டு அவன் கோச் கேட்பான், இன்டர்வியூவில் எப்படி போச்சுன்னு கேட்பானா. அதுக்குன்ட்டு எல்லாம் நல்லபடியாக தான் போச்சு கோச். அது கோச் சொல்லுவான், ஒன்றும் சின்ன பையன் கூட்டிட்டு வர மாட்டான், ஸோ நீ கொஞ்சம் இதாக இருந்துக்கோ, மேட்ச் ரொம்ப கைவிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா துண்டை தூக்கி போட்டுருவோம் புரியுதா சொல்லி கேட்பானா. அதுக்குன்னு ஜான் டேக்கர் சொல்லுவான், அதுக்கெல்லாம் போக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நான், இவன் ஏதோ சின்ன பையன், நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க சொல்லிட்டு இருப்பான். இப்போ மேட்ச் டே தான் காட்டுவாங்க. மேட்ச் டே ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாம் அவங்க ரூம்ல இருந்து கிளம்பி சேஞ்சுக்கு வருவாங்க. எல்லாருமே ஆட்பறிப்பாங்க, சவுண்டெல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, கமெண்ட்ரிக்கெல்லாம் பேசிட்டு இருப்பான். மெயின் ஈவெண்ட்டோட இவங்க ஈவெண்ட்டுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் வேற யாருமே இல்லை, தான். ஒருத்தனை இறக்குனானா அவன் கண்டிப்பாக வேர்ல்டு சாம்பியன் ஆகாமல் போனது கிடையவே கிடையாது. அப்போ அந்த டைம் இப்போ தூரமாக ஒருத்தனை காட்டுவாங்க, அவன்ட்டு இந்த மேட்ச் யாரும் தெரியாமல் பார்த்துட்டு இருப்பான். இந்த நேம் ரிவீல் பண்ண மாட்டாங்க, ஃபியூச்சரில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ ரிங்குல்ன்ட்டு நம்ம யூவை பார்த்து சொல்லுவான், இங்கேப்பா சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக பஞ்ச் பண்ணக்கூடாது, ரொம்ப லோவாக பஞ்ச் பண்ணக்கூடாது, என்ன தேவைப்படுதோ அந்த பவரை மட்டும் யூஸ் பண்ணு புரியுதா அப்படி சொல்லுவான். நம்ம யூ எதுவுமே பேசாமல் தலையை மட்டும் ஆட்டிக்குவான். கமெண்ட்ரியில் போட்டு கிழிச்சிட்டு இருப்பாங்க, பார்க்கலாம் அந்த கேன்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லான சிஷியனை கொண்டு வந்துட்டாங்களான்னு, இல்லாட்டி கேயோட ஸ்ட்ரைக்கிங்கோட எண்ட் ஆகுதான்னு பார்ப்போம் சொல்லிட்டுருப்பாங்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடும். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டோன்னே நம்ம ஜான் டேக்கர் கண்ணுக்கு யூ வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி தெரியுவான். நமக்கே ஷாக்கிங்காக இருக்கும் இந்த பேனல் பார்க்கும்போது, பாக்ஸிங் மானுவாவா இல்லை கோஸ்ட் மானுவாவான்னு. அவன் பார்க்க பேய் மாதிரி இருப்பான், அவன்கிட்ட இருந்து ஒரு எமோஷன் வராது, ஒரு வைப்பும் இருக்காது. அந்த யூவோட கண்ணை பார்த்தா ஒரு கன்னு நெத்தி பாயிண்ட்ல வச்ச மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகும். ஜான் டேக்கர் எத்தனையோ பாக்ஸருக்கு ஃபைட் பண்ணியிருப்பான், பட் யூ மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் அவன் பார்த்துக்கவே மாட்டான் லைஃப்ல. ஏதோ பேயை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருப்பான், அவன் கால் கையில நடுங்க ஆரம்பிச்சிடும், ஒரு மூமெண்ட்க்கு ஒன்றா பண்ண முடியாது. ஜான் டேக்கர்ன்ட்டு அவன் கான்சியஸ்க்கு வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாடா கிட்ட போகலாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வென்ட்டு வைப்பான் யூவை நோக்கி. யூ விட்டு ஒரு பஞ்ச் தான் பண்ணுவான் ஸ்லாஷ் மாதிரி. டக்குன்னு பார்த்தா அவன் கண்ணை கிழிஞ்சு ரத்தம் வெளியே வரும். இவன் என்ன நடக்குதுன்னே இவன் தெரியாது. இவன் சென்ஸ் வரக்கு முன்னாடியே இவன் வந்துட்டு யூவோட சர்க்கிள்குள்ள இருப்பானா, அந்த சர்க்கிளுக்கு மேலே யூ வந்துட்டு ஃபுல்லாக பஞ்சா பண்ணிட்டு இருப்பான் அவன் ஃபேஸ்லேயே. அவன் ஃபேஸில் 4-5 டேர் வந்துடும், அவன் ஃபேஸ்லேருந்து ரத்தமாக வர ஆரம்பிச்சிடும். அவனால் வந்துட்டு கண் நிமிக்க நேரத்தில் அவன் மூஞ்சில் இருக்க ரத்தமெல்லாம் கீழே சொட்டும். கழிச்சு அப்போ திரும்ப அன்கான்சியஸ் போயிட்டு வருவான். அவன் என்ன நடந்துச்சுங்க சொல்லிட்டு பார்ப்பான். இந்த ரெஃபரி வந்து இடையில வந்து மேட்ச் நிப்பாட்டிடுவான். கையில் ரிங் டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து இவனை செக் பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக ஃபிட்டானு. அப்போ ரிங் டாக்டர்ன்ட்டு இவனோட மூஞ்சி தளம்பெல்லாம் பார்ப்பானா, பார்த்துட்டு ஷாக்கிங்காக இருக்கும். 21 வருஷமா டாக்டர் இருப்பான் ரிங்கில், ஆனால் இந்த மாதிரி இன்ஜுரி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக உரசின மாதிரி தான் இருக்கும், ஆனால் உரசினத்துல தோலை கிழிச்ச மாதிரி இருக்குமா. ரிங் டாக்டர்ன்ட்டு அவன் கையில் ஏதாவது பிளேடு தான் வச்சுக்கானா சொல்லிட்டு நம்ம யூவை திரும்பி பார்ப்பான். யூவை திரும்பி பார்க்கும்போது ரிங் டாக்டரே பயந்துடுவான், அவன் கணக்கும் பேய் மாதிரி தெரியுவான். கையில் ரெஃபரின்ட்டு டாக்டரை பார்த்து கேட்பான், டாக்டர் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக சொல்லி கேட்பானா இல்லை அன்ஃபிட்டான்னு கேட்பான். டாக்டர்ன்ட்டு அதெல்லாம் இல்லை, எல்லாம் சின்ன காயம் தான், ரெடி ஃபைட்டுக்கு சொல்லுவானா. ரெஃபரின்ட்டு ஜான் டேக்கர் ரெடியாக சொல்லி கேட்பானா. அப்போ தான் அவன் சென்ஸுக்கே வருவான் ஜான் டேக்கரு. ரெடி சொல்லிட்டு அவன் பார்ப்பான், உன் சர்க்கிளுக்குள்ளே வந்தாண்டா அடிப்பேன், உன் சர்க்கிளுக்கு வெளியே நிற்பேன் பா சொல்லிட்டு போவான். கிட்ட போயிட்டு அவன் வெளியே நின்றுப்பான், சர்க்கிளுக்குள்ளேயே போக மாட்டான், ஏன்னா சர்க்கிளுக்குள்ளே காலை வச்சா தான் அவன் அடிப்பான்னு. இந்த பார்த்தீங்கன்னா யூ அந்த சர்க்கிளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவான். அவன் ஃப்ரெண்ட் வருவான், இல்லை அவன் எதிர்பார்த்துக்கவே மாட்டானா, ஃப்ரெண்ட்ஸில் வந்து மூஞ்சியாக பஞ்ச் பண்ணிடுவான், திரும்ப ப்ளீடிங் ஆகிடும் உனக்கு. ப்ளீடிங்லாம் தொடச்சிட்டு கண்ணை வந்து பார்த்தா அவன் பகுத்து கீழே பாக்ஸிங் க்ளவுஸ் வச்சிருப்பான் நம்ம யூவு. இவன் டக்குன்னு டாஜாய் அட்டாக் பண்ணுவான், பட் அவன் ஒரு அட்டாக் கூட நம்ம யூ மேலே படாது. அவன் அடிக்கிற ஒரு அடியிலையும் ரத்தம் தெரிக்கும். இதெல்லாம் ஆடியன்ஸ் பார்த்து கத்துவாங்க பாருங்க, யூன்னு. சரியான போதையாகும் அதை கேட்டு. இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன், கமான் சொல்லி கத்திட்டு இருப்பான் அவன். அந்த பக்கம் பார்த்தா ஜான் டேக்கர் நிலைமை தான் பாவமாக இருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, தட்டி கேன்ட்டு பாக்ஸரை கொண்டு வரல, ஒரு டெவிலே கொண்டு வந்துட்டான், இஸ் எ ஃப்ரீக்கிங் டெவில் கத்துவாங்களா. நம்ம கேட்கணும் உச்சக்கட்டத்தில் இருப்பான். நம்ம ஜான் டேக்கர்னா ஐயோ நீ கொன்றுவானா சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான், நான் இங்கேயே செத்துருவானா ஒரு வேலை சொல்லி பார்த்துட்டு இருப்பான் அவன். அவனுக்கு வேறு வழியே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, யூவோட காலை மிதிச்சுட்டு அவனுக்கு கீழே தள்ளி விட்டு அதுக்கும் அவனை பாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யூவோட காலை மிதிப்பான். ஆனால் யூ தான் செம ஃபாஸ்ட்டாக இருப்பானே, அவன் காலை அங்கே நகர்த்தி திரும்ப பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவான். யூ ஜான் டேக்கருக்கு ஒரு வழியே இருக்காது, என்ன பண்ணது எல்லா மூமெண்ட்டையும் தடுக்கிறான், நம்ம வேறு வழி இல்லை, ஃபவுல் அடிச்சு தான் ஆகணும், அவன் நெத்தியை பிடிச்சி பஞ்ச் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணியிருப்பான். அந்த டைம் அப்போ அவன் கோச் கேட்பான்,
ஜான் டேக்கர் சொல்லுவான், முடியுமா இல்லை துண்டை போட்டுட்டான்னு கேட்பான். இப்போன்ட்டு ஜான் டேக்கர் ஃப்ளாஷ்பேக் தான் நினச்சி பார்ப்பான். இவன் எப்படி ஃபர்ஸ்ட் டைம்ன்ட்டு பாக்ஸிங்குள்ளே வந்தான் அப்படின்ட்டு இதே மாதிரி டெபியூ மேட்ச் அப்போ மிகப்பெரிய ஃபைட்டை கூட ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம டேக்கரு. ஸோ பாக்ஸிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபுல்லாக அடி வாங்கிட்டே இருப்பான். அவன் அடிச்சதெல்லாம் அவன் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடுவான். பட் அவன் உனக்கு போட்டு அடிக்கலாம் அவனை டிஃபெண்டே பண்ண முடியாதா? ஸோ நல்லா அடி வாங்கிட்டு இருப்பான். ஆனால் ஜான் டேக்கர் வந்து சும்மா பாக்ஸிங் பழகலை. அவன் ஸ்ட்ரீட்டில் வந்து சின்ன வயசுலேயே ராபரி அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்திருப்பான். அந்த டைம் அப்போ தான் அந்த கோச் உன்னை பார்த்துட்டு சரி பாவம் பையன் இவனுக்குள்ள ஒரு பாக்ஸிங் திறமை இருக்குது சொல்லி கண்டுபிடிச்சி இவனுக்கு டீச் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து இந்த பாக்ஸிங் மேட்ச் நான் தோக்கக்கூடாது சொல்லிட்டு தோக்க வேண்டிய மேட்ச்சை கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருப்பான் அவன். ஸோ ஃபஸ்ட் டைம் மேட்ச்லேயே அவன் ஜெயிச்சிருப்பான். அது பெரிய அப்புன்னுட்டு அப்போது சம போதையாக இருப்பான் அவன். கிறிஸ்ட கோச்சோட மானத்தையும் காப்பாற்றிருப்பான்ல. அன்னிலேருந்து இவன் மேட்ச்சை தோக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பான். அதனால ரூக்கியாக பார்த்து ஃபைட் பண்ணியிருப்பான். செகண்ட் தோக்கமாக இருந்தாலும் ஃபவுல் பண்ணி மேட்சை கேன்சல் பண்ணி விட்டுருப்பான் அவன். இவனா தோத்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லி நினைக்கிறாள் இவன். திரும்ப ப்ரெசென்ட்டை தான் கட்டுவாங்க. ப்ரெசென்ட்ன்ட்டு ஃபுல்லாக பிளாக்கிங் மூடில் இருப்பானா. அப்போ அவன் கோச் கீழேருந்து கட்டுவான். ஜான் சொல்லுடா டக்குன்னு சொல்லுடா அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஜான் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் பிளாக்லேயே இருப்பான். அப்போ அவன் கோச் சொல்லுவான், ஜான் நாட் எவ்ரி ஒன் இஸ் நொட்டோரியஸ் சொல்லுவான். அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா யாரும் மிகப்பெரிய ஆளெல்லாம் கிடையாது, உன்னால் கண்டிப்பாக முடியும் ஜான், அவனை அடி, நான் அவன் கூட தான் இருக்கேன் எப்போவுமே, உன்னை நம்புறேன் அப்படி கத்திட்டு இருப்பான் கோச்சு. இதெல்லாம் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஜான் டேக்கரும் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிடுவான். ஆடியன்ஸ்லாம் கத்த ஆரம்பிச்சிடுவான். ஜான் டேக்கரோட கம்பேக்கை பார்த்துட்டு ரூக்கி கில்லர், அவனை கில் பண்ணல நீ கில் ஆகுது சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ரத்தத்தை பார்த்தோம் தலையெல்லாம் கத்தி திரிவாங்க. அவங்க வேற எக்ஸைட்டிவ்ல இருப்பாங்க. அந்த டைம் அப்போ என்ன பண்ணுவானா ரூக்கின்ட்டு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவான். அந்த டைம் அப்போ ஜான் காட் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவன் கையை வந்து பின்னாடி, அதாவது நம்ம தலைக்கு பின்னாடி வச்சுட்டு இன்னொரு கை வந்து அவன் ஃபேஸ் கிட்ட பஞ்ச் பண்ண போயிடுவான். அதெல்லாம் பக்கா இல்லீகல் மூவ். இதை பண்ண போயிட்டோன்னே இதை பார்த்து எல்லாம் ஷாக்காயிடுவாங்க. அங்கே ஒருத்தர் நின்று பாவம் சாக்காய் பார்த்துட்டு கமெண்ட்ரி பண்ணவங்க சாக்காய் பார்ப்பாங்க. ஏன் நம்ம கோச் கூட என்ன நடக்கும் சரி சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டாக தான் காட்டுவாங்க. என்ன ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்திருப்பான் ஃபேஸில் இல்லீகல் மூவ் அட்டாக் பண்ணலான்னு. ஆனால் அவன் கொண்டு வந்த கையப்போ இவன் கையை வச்சு அங்கே பிளாக் பண்ணியிருப்பான். அதில் என்ன ஆகின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் கேட்டோட கை வந்து உடஞ்சிருக்கும். இவன் வழியில் கத்த ஆரம்பிச்சிடுவான். இவன் கத்த ஆரம்பிச்சிட்டோன்னே நம்ம யூன்ட்டு ஒரே பஞ்ச் ஃபேஸில் பண்ணி நாக் அவுட் பண்ணி கேமையே முடிச்சு விட்ருவான். அவ்வளோதான். ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. சாரி கைஸ், நாக் அவுட்டாகி விழுந்துக்க மாட்டான். இவன் எந்திரிப்பான். அதான் உச்சக்கட்ட ஷாக்கிங்காக இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஷாக்காக இருப்பாங்க. எப்படி எத்தனை அடி வாங்கியோ நீ நிற்கிறனா நீ சாதாரண ஆளே கிடையாதா டேய் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அம்பையர் என்ன அமைச்சிருவான் 1லேருந்து 10 வரை எண்ணிட்டு இருப்பானா. கோச்சும் ஷாக்காகி பார்த்துருப்பான். விட எந்திரிவான் முடியும் சொல்லிட்டு இருப்பானா. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சி பார்ப்பான். அதான் சின்ன வயசுல நிறைய ராபரிலாம் பண்ணியிருப்பான்ல. அப்போ கத்தி எடுத்துட்டு கோச்சே ராபரி பண்ண போயிருப்பான். அந்த டைம் இப்போ கோச் உன்னை கண்டுபிடிச்சி பாக்ஸிங்கில் சேர்த்தி விட்டு உன்னை ஆளாக்கியிருப்பான். அதில் கரெக்டாக 8, 9 கிட்ட வந்துடும். 10 சொல்லும்போது பையன் முட்டி போட்டுருவான். சாரி கோச் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான். உண்மையான காயத்துல ஜான் டேக்கர்ன்ட்டு அவனை ஃபுல் எஃபெக்ட் போட்டுட்டான். பட் ஸ்டில் அவனால் நம்ம பேரை ஜெயிக்க முடியல யூவை. கையில் மேட்ச் முடிச்சிட்டோன்னே மிஸ்டியஸ் காய் இருப்பான் தெரியுமா ஒருத்தன் வேடிக்கை பார்த்தவன். அவன் அங்கேருந்து நகர்ந்துருவான். கையில் அந்த பீட்டர்னு ஒருத்தர் பார்த்துருமா மேட்ச் கோஆர்டினேட்டர். அவன் மேட்ச் நல்லா உன்னிப்பாக பார்த்துருப்பான். இவன் மேட்ச் பார்க்கும்போது ஆரோன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒருத்தர் அந்த ப்ரீவியஸ் அசிசியன் அவங்ககிட்ட என்ன ஒரு வைப் இருந்துச்சோ அதே வைப் மட்டும் பார்க்குறான் இவன். ஸோ இன்னைக்கு தான் பாக்ஸிங் ஒரு டெவில் வந்து உருவான நாள் சொல்லிட்டு பத்திரிக்கையெல்லாம் போட்டு நம்ம பையனை பெரிய ஆளாக்கி விட்டுருவாங்க. அப்போ அந்த டைம் இப்போ இந்த ஜோஸ்ன்னு இருப்பான் தெரியுமா, அந்த பையன் இந்த மேட்ச் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜோஸோட அப்பா சொல்லுவார், பார்த்தல செம்ம பாக்ஸிங் இதே மாதிரி நீ பண்ணுவியா செய்வனை நான் கழிச்சுட்டு இருப்பான். ஜோஸ் இந்த மேட்ச்சை பார்த்தா அவன் மனசே விட்டுருப்பான். நான் வேற கதிருக்கு போகலான்னு நீ ஏன்டா நோன்றீங்க அப்படி அவன் நினைச்சிட்டு இருப்பான். சேம் டைம் அப்போ இந்த மேட்ச் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுமா, எல்லா பக்கம் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரிட்டு நம்ம ஜெய் பயிலும் பார்த்துருப்பான். அந்த மேட்சை பார்த்துட்டு சொல்லுவான், பார்த்தல என் ஃப்ரெண்டு எப்படி மேட்ச் ஆனான்னு, நானும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி இவனை மாதிரியே மாறப்போகிறோம் பாரு சொல்லிட்டு ஐயன் ஊற்றிருப்பான் அந்த ஜிம்லேயே. அவங்க கூட பேசிட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் எபிசோட் வருவாங்க, போய் பாருங்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பார்த்துட்டு ஜெய் சொல்லலாம் நான் ஒன்றும் பெரிய ஆளாக போகிறோம் பாரு சொல்லிட்டு ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருப்பானா. ரொம்ப வேகமாக பண்ண ஆரம்பிச்சிருவான். பக்கத்தில் கையனும் கடுப்பாயிடுவான். நீ அவ்வளோ வேகமாக பண்ணால் அதுக்கு மேலே நான் பண்ணுவேன்டா பாடா சிட்டு மாற்றி மாற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஜிம்மோட ட்ரெயினர் பார்த்துட்டு என்னடா சின்ன பசங்க விளையாட்டுக்கீங்க சொல்லிட்டு இருப்பானா. கையில் அந்த மிஸ்டீரியஸ் காயின்னு ஒருத்தர் சொன்ன தெரியுமா, அவன் பேர் வந்து ஜீன் கைஸ். ஜீன்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டோன்னா அவன் பட்லர் கேட்பான், பாஸ் போனது என்னாச்சு மேட்ச் நல்லா இருந்துச்சான்னு கேட்பானா. அதுக்கு ஜீன் சொல்லுவான், அந்த லைட் வெயிட் டிவிஷனுக்கு பக்காவான ஆப்போசிட் நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன் சொல்லிட்டு இருப்பானா. அதே மாதிரி இன்னொருத்தரும் இந்த மேட்ச்சை பார்த்துருப்பான் டிவியில். இவன் யான்னு பார்த்தீங்கன்னா ரியூ பார்த்துருப்பான். ரியூ யான்னு தெரியல கைஸ். இவன் இன்னி தெரிந்தாலும் இவனை பார்க்கும்போது உனக்கு வெறியாயிட்டு இருக்கும். ஒரு நாள் பழி வாங்கினாடா சொல்லிட்டு இவனுக்கு வேஞ்சு போன்ல இருப்பான். கையில் ஒருத்தன்ட்டு தொப்பையை வச்சுட்டு ரெட் ஹேர்ல அசார்னு ஒருத்தனை காட்டுவாங்க.
சிப்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பான்னா டர்ட்டி பல்க் பண்ணியிருப்பான். அவன் உடம்பு வந்து எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸ் கெயின் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சாப்பிட்டு அதுக்கும் ஃபேட்டை குறைப்பாங்க. அவன் அப்படி பார்த்தாலும் டர்ட்டி பல்கிங் பண்ணிக்கிறான். அதே மாதிரி ஒரு ஃபேமிலின்ட்டு ஒரு ஆயில் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கும். இவனை நம்ம டிவியில் இதுவை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு இவனை தோக்கடிச்சு நான் பெரிய பாக்ஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நேராக ஜிம்முக்கு போவான். ஜிம்மில் ட்ரெயினர் இவனை பார்த்து சாக்காவாங்க. டேய் அசால்ட்டு, நீ ஜிம்மு பக்கம் வந்து 2 மாதம் ஆகுது, திடீர்னு நான் தொப்பை கிப்பெல்லாம் போட்டுட்டேன். இவன் சும்மா இல்லாமல் அவன் கோச்சை பார்த்துட்டு, கோச் எனக்கு வேர்ல்டு லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக வேணும் அப்படி சொல்லி கேட்பானா. அதுக்கு அவன் கோச், டே இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாதுடா சொல்லுவானா. அப்போ காசு கொடுத்து வாங்க முடியாட்டி அடிச்சாச்சு நான் வாங்கி ஏற்றிடுவேன் சொல்லிட்டு இவன் நிறைய காசு வச்சிருப்பான்ல. ஸோ காசு பேக் தூக்கி சொல்லுவான், யாரெல்லாம் என் கூட ஸ்பேரிங் மேட்ச் வரீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே $10,000 தரேன் அப்படி சொல்லுவானா. இதை கேட்டு எல்லாம் சாக்காயிடுவாங்க. $10,000 ஸ்பேரிங் மேட்ச்க்கா அப்படின்னு. கையில் ரிங்கில் ஒருத்தனா வருவான். இவன் வரவங்க எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிடுவான். பார்க்கறத குண்டா இருப்பான் பைபிள். ஆனால் பஞ்சிங்கு ஸ்பீடு எபிலிட்டி எல்லாமே பக்கா பாக்ஸிங் ஸ்கில் இருக்கும். இவன் உருவம் தான் ஒரு மாதிரி இருக்கு, பட் உண்மையாலுமே அவன் சூப்பர் பாக்ஸரு. தோந்து விடாம எல்லாருக்கும் பாக்ஸ் பண்ணிட்டே இருப்பான். கேட்டா என் பாடி ஃபுல்லா எனர்ஜியா இருக்கு, எத்தனை பேர் வேணும் வாங்க, அவங்க எல்லாருக்குமே $10,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாம ஜிம்ல இருக்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. தொடர்ந்து 2 வாரம் சோத்தண்ணி இல்லாம பாக்ஸிங்கா பண்ணிட்டு எப்படி குண்டு பண்ணிமா இருந்தவன் அப்படியே உடம்ப மாத்தி 6 பேக் வச்சு பயங்கரமா இருப்பான் பாக்குறதுக்கே. ஆனா இந்த ஜிம்ல இருந்தவன் எல்லாருமே நாக் அவுட் ஆயிருப்பான் அவனால. ஓகே கைஸ், இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம யூவுக்கும் அசால்ட்டுக்கும் தான் ஃபைட்டு. See you on another video. Until then, bye.